சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் செத்தவன் இடம் பேரு ஊரு டைம் இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்துல வரதெல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருவோம். எதுக்காண்டி சொல்றேன்னா, நான் சொல்ல போற மேட்டர்ல பாதிக்கு மேல எல்லாம் இன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்குது. நான் பாட்டு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அதை சீரியஸா படமா எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ சிக்கா இந்த மேட்டருக்காண்டி வெளில வச்சுன்னு வைங்க. நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்ல சார், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜி வரையும் உள்ள போற மாதிரி ஆயிடும். அதுக்காண்டி தான் சொல்றேன், இந்த கார்டை போட்டு விட்டுருவோன்னு. போட்டிங்கன்னு வைங்க, எனக்கு சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயா பட்டு எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்பர் கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்றேன். சார், நம்ம வேஷத்துல யார சார் நடிக்க போறீங்க? தனுஷ நடிக்கிறீங்க சார். நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இல்லை. அப்படியே சொல்லி நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற உனக்கு ஐடியா இல்லை சார். ரிஸ்க் எடுக்காம இப்படி இந்த ரிஸ்க் கிடைக்குமாவா? இந்த டைலாக் ஓன் படத்தில் வைப்பியா? வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞருங்கம்மா. ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் மேல கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மோட்டருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு அது எல்லாமே போய்மா. அக்யூஸ்ட பிடிக்க முடியாத 10 பேருக்கு புட்டாப்புங்கம்மா. நான் நினைப்பாதீங்கம்மா. நம்ம ஊருல வந்து வெட்டு போற அளவுக்கு எவனடா தைரியம் போய் பாருமா போமா